லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு நேராக இங்கே தான் வரேன் நான். இப்போ வர நிறைய பேர் வந்து ஆண்டனி மாரி எனக்கு ஒரு ஆள் கிடச்சா நான் லைஃப்பில் எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆண்டனி மாரி ஒரு ஆள் கிடச்சா நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆள் அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரபிள் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.comல கிடைக்கும். நீங்கள் ட்ராவலிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் செம்ம கூலுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து கோஃபவுண்டர்ஸ் ஆக்க போகிறோம். அண்ட் வர்ச்சோ காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 பேர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க. யூரோப்பு, யுஏஇ, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் 3 பேரை மீட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 58 இன்டர்வியூஸ் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட டீம் ஃபைனலைஸ்டு. ஸோ இந்த வீக் வந்து வி வில் ஃபைனலைஸ் எவ்ரிதிங் அண்ட் கிவ் அன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து சம்மர் ராக்கிங்காக ஒரு ஜேர்னி இருக்குது வர்ச்சோ காயின் கூட. வில் சி தட். ஓகே, ஸோ லக்கி பாஸ்கர் வந்து பார்த்துட்டு டேரெக்டாக இங்கே தான் வரேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் வந்து நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொறுமையாக இருக்காது, டைமும் இருக்காது. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்து டென்ஷனாக இருந்துச்சு. ஐயோ இப்படி பண்ணிவிடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா கிரிஞ்சாக கொண்டு போய் முடிப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை கிரிஞ்சாக கொண்டு போய் முடிக்கல. ஆனால் ஆக்சுவலி அது முடிக்கிற மாதிரி தான் போச்சு படம். பணத்தெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு அடேச்சா இந்தமாரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டுலாம் போவாங்களான்னு நினச்சேன். நல்ல வேலை அந்தமாரி கிரிஞ்சாக கொண்டு போய் முடிக்கல. படம் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. அது துல்கர் சல்மானை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவர் சின்ன சின்ன பண்ணுற நியூவான்சஸ்லாம் வச்சுட்டு சரி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. மகாநடியில் வந்து ஜெமினி கணேசன் கேரக்டர் எப்படி வந்து துல்கருக்கு செட் ஆச்சோ அதே மாதிரி இந்த கேரக்டர் வந்து ப்ரிசைஸாக செட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இந்த கேரக்டர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கார். சிட்டியில் இருக்கிற ஒரு பேங்க்கில். அண்ட் அவர் வீடுமே சிட்டியில் இருக்குது. சொந்த வீடு வச்சுருக்கிறாரு. ஆனாலுமே ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் ஏன்னு தெரில. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் தாத்தாவும் பேங்க்கில் வேலை செஞ்சார். பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. அந்த ஒரு சம்பளத்தில் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைம் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. எப்படியோ சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. மிடில் கிளாஸில் இருக்கிற டிப்பிக்கலான கஷ்டம் தான். ஆனால் இந்த படத்தில் காட்டுற அளவுக்குலாம் இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி இருக்குமா, அதுவும் அந்த டைமில். ஸோ அப்படின்ட்டு மற்றபடி வந்து அவர் வந்து யாரும் மதிக்கலை, பணம் இல்லைனா இப்படி தான் உலகம் அப்படின்ற மாதிரி சில நரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. விச் இஸ் ஓகே, சம்வாட் ட்ரூத்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ராம்க்கு என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து இந்தமாரி எனக்கு ஒரு 2 lakhs இருந்துச்சுன்னா நான் வந்து துபாயில் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் வருது, அந்த குட்ஸை வந்து நம்ம எடுத்து நம்ம இங்கே விற்கலாம், ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் ஸோ இந்த ஒரு இடத்துல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து கையில் காசு இல்லை. பேங்க்லேருந்து பணத்தை கையாட்ரு பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு இடத்துல கைஸ், இந்த படம் போகிற போக்கில் நான் சொல்கிறேன், இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஆஸ் அ மிடில் கிளாஸாக வந்து உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ராடு வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ராடு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மீம்ஸ் போட்டிருக்கீங்க, ஆண்டனி மாரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 2 லெவலில் ஃப்ராட் பண்ணலாம். ஒன்று சின்ன லெவலில், ஒன்று பெரிய லெவலில். பெரிய லெவலில் நீங்கள் ஃப்ராட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பெரிய பெரிய கிரிக்கெட்டர் இருப்பாங்க, செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸு, ஜட்ஜஸ்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கான சக்தி அவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். பெரிய பெரிய மீடியா கம்பெனிஸ்லாம் கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் சின்ன லெவலில் மாட்டிட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட்டாளிங்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னா நண்டு சிண்டுங்களாக இருக்குங்க. அவங்களுக்கே பிரச்சனைனா இதில் என்ன இன்வால்வ்டு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கே அவங்கள காப்பாற்ற தெரியாது. அவங்க எப்படி உங்களை காப்பாற்றுவாங்க? முதல் வேலையை உங்களை போட்டு கொடுத்து தான் எஸ்கேப் ஆவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எனக்கு ஆண்டனியுமே ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் மீம்ஸ் போடுறதே வந்து ஐ ஃபைண்ட் இட் லைக் பிட் டேஞ்சரஸ். ஏன்னா நீங்கள் குறுக்கு வழியில் சோம்பேறியாக இருந்துட்டு நான் பணக்காரன் ஆகணும்னு யோசிக்கிறத இதை விட்டுருங்க. நீங்கள் வந்து சோம்பேறியா, நீங்கள் வந்து புத்திசாலித்தனம் இல்லை, நான் உழைக்க மாட்டேன், நான் சோம்பேறியாக தான் இருப்பேன் அப்படின்றவங்க வந்து அக்செப்ட் த ஃபேக்ட் தட் ஐம் கோனா பி புவர். இதில் வந்து இந்த மாதிரி எனக்கு குறுக்கு வழியில் பணக்காரனாவேன் அப்படின்னா நீங்கள் ஜெயிலில் தான் போய் டேரெக்டாக உட்காருவீங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஒரு தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 2 lakhs வந்து அந்த பணத்தில் பேங்க்கில் வந்து கையாட்ரு பண்ணுறான் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைஃப்பில் இந்தமாரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேபி இதுக்கு பதிலாக மேபி ஒரு நல்ல ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்திருக்கலாம். அப்போ வரப்போ நம்ம கையில் அந்தமாரி ஒரு ஃபண்டு இல்லை அப்படின்றது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஃபண்டு எப்போவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபண்டு எப்போவுமே வச்சுக்கணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேடு, இந்த பர்ச்சேஸு அது எல்லாமே அப்புறம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை வந்து இந்தமாரி ஃபங்க்ஷன் போகிறான், ஒரு பாவ் பஜ்ஜி வாங்கினா கூட பாதி தான் சாப்பிட்றான். ஸோ அப்படின்றதெல்லாம் அந்தமாரி சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த லக்கி பாஸ்கர் கேரக்டர் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து அந்தமாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரே செகண்டில் அவன் வந்து திரும்ப வந்து மூடு மாறிடுவான். ப்ரிட்டி மச் நம்மளும் அப்படி தான்.
நம்மளை உட்காந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம செல்ஃப் பிட்டி பண்ணுறோம். நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒத்த பைசா வரப்போகிறது கிடையாது. ஓகேவா? நம்ம அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இப்படிப்பட்டோமே அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சால் நாளைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் லைஃபு. ஸோ அதனால் அவன் கேரக்டர் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி திட்டாங்க, கௌரவப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலிக்காக வந்து நான் சம்பாதிக்கிறேன், இந்தமாரி எக்ஸ்கியூஸஸ் அப்போ காரணம்லாம் சொல்லாதீங்க கைஸ். நீங்கள் ஆம்பிஷியஸாக லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கான கோலில் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்டெபன், யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். என்னோடய ஃபோக்கஸ் வந்து என் ஃபேமிலி நல்ல காரில் போகணும், நல்ல வீட்டில் போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இன்றைக்கி உழைக்கலாம். இன்னையிலேருந்து ஒரு 4 வருஷம் உழைக்கலாம், 5 வருஷம் உழைக்கலாம். ஆனால் லைஃப் லாங் ஒரு ஃப்யூச்சர் ஆம்பிஷன் வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு ஏஐ கம்பெனி வந்து இப்போ NVIDIA ஃபவுண்டர் வச்சிருக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு வந்து என் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நான் சம்பாதிக்க ஆரம்பித்தவங்களாம் அங்கே போய் சேர முடியாது. அப்படி போகிறவங்க வந்து ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு தெரு ஓரத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலாம், ஒரு சின்ன சலூன் ஆரம்பிக்கலாம், ஒரு ஜிம் ஆரம்பிக்கலாம். அதை தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நான் சொந்தமாக வந்து ஒரு புதுசாக ஏஐ மாடல் ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன், நான் வந்து புதுசாக வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி கண்டுபிடிக்க போகிறேன், நானே ஒரு கேம் உருவாக்க போகிறேன், நான் ஒரு கேமிங் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், டெக் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷன் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து உங்களோட ஓன் கனவு இருக்கணும், உங்களோட ஓன் ஆம்பிஷன் இருக்கணும், உங்களுக்கு அதேமாரி ஒரு பெரிய லட்சியம் இருக்கணும். அது இருந்தால் வந்து பணம் சம்பாதிக்கிறது பை ப்ராடக்ட். அந்த லட்சியம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வைக்கும். ப்ளஸ் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கணும். என் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், என் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கணும், என் கிட்ஸ் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்லா இது வேணும் அப்படின்னா அதுக்கான தேவை வந்து என்ன பணம் சம்பாதிப்பீங்களோ அந்த லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ரியலி அக்ரி. ஒருத்தன் வந்து பெருசாக பணம் சம்பாதிக்கிற பேராசை இருக்கிறவங்க வந்து சும்மா வந்து என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், அவங்கள இந்தமாதிரி அவமானப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் சப்ப காரணம். அவனுக்கு பணம் சம்பாதிக்கிற பேராசை இருக்குது, அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் பேராசை வச்சு பணம் சம்பாதிக்கிறத விட பெரிய ஆம்பிஷன் வச்சு பணம் சம்பாதிக்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ பெட்டர் ஐடியா. ஏன்னா அது வந்து உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஒருத்தன் பேராசையாக இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து பெரிய ஆம்பிஷனோட இருக்கான்னு வச்சுக்கோங்க. பெரிய ஆம்பிஷனோட இருக்கிறவன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பணம் சேஃபாக இருக்கும். பேராசையோடு இருக்கிறவங்க வந்து நாளைக்கு உங்களை ஏமாற்றிட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு போகிறது அவன் யோசிக்க மாட்டான். ஸோ அதனால் அந்த சாய்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் இந்தமாரி ஆண்டனி மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து அந்த கேரக்டர் அப்படி இருக்கலாம், ஓகேவா? ஆனால் நிஜத்தில் வந்து மணி வந்து இட் சேஞ்சஸ் பீப்புள். எஸ்பெஷலி வந்து பணம் சம்பாதிக்கணும்னு பேராசைப்படுறவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து இவனை நீ பேசாமல் போலீஸில் போட்டு கொடுத்துரு, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னா அந்தமாதிரி நடக்கிறது ரொம்ப நார்மல். ஸோ மணி சேஞ்சஸ் பீப்புள். ஸோ மணி வந்து க்ரீடாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து இப்போ எனக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, எனக்கும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதை பண்ணு இதை பண்ண ஆசை அப்படின்றதுக்காக என்னோடய வேல்யூஸை விட்டு கொடுத்துட்டு தான் நான் அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எனக்கு வந்து நான் பொறுமையாக போகிறதுல நான் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கே வந்து யாரோ ஒருத்தங்க வந்து உனக்கு இவ்வளோ பணம் தரேன், நீ ஒரு கள்ளக்கடத்தல் பண்ணு அப்படின்னாலும் எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு வந்து என்னோடய வழியில் நான் இப்படி சம்பாதிச்சு இப்படி போகிறது தான் என்னோடய வழி, எனக்கு இது போதும். எனக்கு இதில் கிடைச்ச இது ப்ராஃபிட் எனக்கு போதும், எனக்கு ஒரே நாளில் வந்து கோபுரத்துக்கு போகணுன்றது அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேளை எனக்கு கிடச்சிதுன்னா அது என்னோடய உழைப்பு மூலியமாக கிடைக்கட்டும், என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக என் தரவு மூலியமாக கிடைக்கட்டும் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அவனோட கேரக்டர் வந்து ஒன்று மாற்றி வந்து ஃப்ராடு பண்ணிக்கிட்டே இருக்குது, பணத்தை கையாட்ரு பண்ணி திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்குது. கடைசியாக வந்து அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அவன் அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது கேரக்டர்லாம் இருக்குது. இதில் நடுவில் என்ன ஒன்றுனா அவனோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ பணக்காரன்ற காட்டுறது, ஒரு அரகன்ஸ், நான் இவ்வளோ திமிர் பிடிச்சவன், நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கிறேன், நீ ஏழை அப்படின்றது. கைஸ், தனுஷ் வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடித்து வந்த நிறைய படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மன்மதராசா அந்த பாட்டு வந்ததில்ல, போடா போடி, அண்ட் அதுக்கப்புறம் பொல்லாதவன், இந்த எல்லா படத்துலையுமே வந்து ஒரு சாதாரண ஒரு கேரக்டர், நம்மள ஒருத்தன் அப்படின்றது தான். ஸோ ஆனால் தனுஷ் வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் கால் வச்சுருப்பாப்புல, இது ஆடி பென்ஸ் எல்லா காரும் வச்சுருக்காப்புல. ஆனால் அந்த படத்தில் வந்து தன்னை வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக காமிச்சிக்கிட்டது தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் மற்றவனோட ரொம்ப பெரிய ஆள் அப்படின்றத அடிக்கடி காமிக்கணும். அதனால் இப்போ நீங்கள் யார்கிட்ட காட்டுறீங்கன்றது ஒன்று இருக்குல்ல. நான் எப்போவுமே வந்து வாட்ச் வந்து இட்ஸ் எ டிக்கெட் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். எப்போவுமே மீட்டிங் போகிறப்ப நல்ல எக்ஸ்பென்சிவான வாட்ச் கட்டிட்டு போவேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட ஒர்த் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஆனால் யார் அதுகிட்ட காட்டுறோம் அப்படின்றது வந்து நம்ம பக்கத்து வீடோ ரிலேட்டிவோ கிடையாது. அது வந்து நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க நம்மளை நம்பி ஒரு $1 million ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கிட்டக்க வந்து ஒரு $1 million வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு பெரிய கார் இருக்குது அப்படின்னா சரி ஓகே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி விட்டு அந்த காசை நம்ம பிடிங்கிற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கொடுப்பாங்க. ஸோ we are worth it, we are worth that money, worth that value அப்படின்றது தான்.
ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து யார்கிட்ட காட்டணும், நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன, நம்மளோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது வந்து நம்ம கிட்டக்க வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ கொடுக்குறவங்கள்ட்ட தான் காட்டணுமே தவிர, இல்லாதவங்கள்ட்ட காமிச்சு நம்ம அதில் பெருமை தேடுறதுல ஒரு பெரிய பயனும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். ஸோ ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக், அவன் வந்து அந்த ஒரு 50,000 ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணதே வந்து அவன் கடன்லாம் அடைச்சான், விச் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த சேட்டுக்கிட்டே கூப்பிட்டு நான் உனக்கு 20,000 தரேன், நீ வேணால் அதுக்கும் வட்டியை கொடு, ஆனால் எனக்கு நீ வந்து மற்றவங்கள்ட்ட நீ சார்ஜ் பண்ணுறது கம்மியாக சார்ஜ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸை கொடு அப்படின்ற மாரி ஒன்று சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த கடை எல்லாத்துலேயும் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வாங்குறதோ அந்தமாரி சின்னதாக வந்து ஒன்று பண்ணியிருக்கலாம். ரேதர் தேன் வந்து அவனோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும் அப்படின்றத விட்டுட்டு ஒரு சஸ்டைனபிளாக ஒரு கேஷ் ஃப்ளோ வரணும். நான் இங்கே பேங்க்லேருந்து கையாட்ரு பண்ணி தானே பண்ணிகிட்ருக்கிறேன், அதுக்கு பதிலாக வந்து நானாக வந்து பணத்தை வந்து இன்னொரு 2-3 கேஷ் ஃப்ளோ நான் வச்சுக்கிறேன். அந்த கேஷ் ஃப்ளோ வந்து வர பணத்தை நம்ம ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க்லேயே எத்தனை வருஷம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட ஒரு ஃப்ளான்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு வழி இருக்கிறப்ப எதுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இப்போ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் உடம்பு அலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா வந்து நீங்கள் உடனே போயிட்டு ஷோ ஆஃப் பண்ணணும், நான் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணணும், நான் புதுசாக ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி செலவு பண்ணாதீங்க. அடுத்த கேஷ் ஃப்ளோ ரெடி பண்ணுங்கள். கேஷ் ஃப்ளோவில் வர ப்ராஃபிட்ஸில் நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த கேஷ் ஃப்ளோ பர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கேபிட்டல் 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மாதம் ஒரு 2,000 ரூபா வருது அப்படின்னா அந்த 2,000 நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி திரும்ப உங்களுக்கு 2,000 ரூபா வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா முதலுக்கே மோசம். ஸோ அதனால் திங்க் அபவுட் இட். ஸோ இந்த படத்தில் இந்தமாரி நிறைய குட்டி விஷயம்லாம் இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், உங்களோட சக்ஸஸ் வந்து உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து நாட் நெசசரி. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் கூட பண்ணுற இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு 10 வருஷம் அதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அதில் இருக்க கஷ்ட நஷ்டம் புரியும். நம்ம கூடயே இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு பிடிக்குன்றதுக்காக அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு ஆகிடுமா? இப்போ நான் ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் நஷ்டம் என்ன ஆகும், அதில் என்ன பிரச்சனை வரும், என்ன ப்ராஃபிட்டு, இதெல்லாம் வந்து அதே பிஸ்னஸில் இருக்கிற ஒரு 10 வருஷம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம கூடயே இருக்கிறவங்களை பிடிச்சவன்றதுக்காக அவங்களுக்கு அது தெரியுமா, புரியுமா? ஸோ அதனால் வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து இட் கேன் பி கெப்ட் அஸ் அ சீக்ரெட். ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். that's about it guys. And உங்களோட வியூ என்னன்னு சொல்லுங்கள். We'll catch up again another video. Thank you so much for all the love and support and cheers.